Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We welcome you in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் அன்புடன் For this அழைக்கிறோம். Sunday worship service. இந்த ஞாயிறு ஆராதனைக்கு என்று உங்களை The அன்புடன் order of அழைக்கிறோம். service is like this. இன்றைய நிகழ்ச்சிகள் இப்படியாக வருகின்றன. We will have opening prayer. முதலாவது துவக்க ஜெபம். Then we will have worship song. அது பிற்பாடு ஆராதனை ஒரு பாடல். After that we will have worship message. அது பிற்பாடு ஆராதனை செய்தி கொடுக்கப்படும். Worship message will be brought by brother Ravi T. அண்ட் சகோதரர் ரவி அவர்கள் ஆராதனைக்கான செய்தியை கொண்டு வருவார். Then we will be given 10 minutes of worship time. அது பிற்பாடு நாம் எல்லாரும் தொழுது கொள்ளத்தக்கதாக 10 நிமிடங்கள் கொடுக்கப்படும். After that we will have one song. அதன் பிற்பாடு ஒரு பாடல் கூட பாடப்படும். Then after that we will have main message by brother Ravi Nathaniel. அதன் பிற்பாடு பிரதான செய்தியை நம்முடைய சகோதரர் ரவி நாத்தானியல் அவர்கள் கொண்டு வருவார்கள். Then we will have breaking of bread. அதன் பிற்பாடு மேஜை அனுசரிக்கப்பட்டு Then table prayer. அண்டு மேஜின் ஜெபம் ஏறெடுக்கப்படும். Offering. கர்த்தரை நாம் பொருளாலை ஆராதிப்போம். Announcements. அறிவிப்புகள், Closing prayer and benediction. முடிவு ஜெபம் மற்றும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். We have translations in Telugu, Kannada, Tamil and Hindi. நமக்கு இந்த ஆராதனையானது தெலுங்கு, கன்னடா, தமிழ், இந்தி மொழிகளிலே கொடுக்கப்படுகிறது. Whichever language you prefer, you can choose that language. உங்களுக்கு எந்த பாஷையை கேட்க விரும்புகிறீர்களோ அந்த பாஷையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். Shall we pray? நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். Our loving heavenly Father, எங்களை நேசித்து our Lord and Savior Jesus Christ, எங்கள் கர்த்தரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். we worship and praise Thee. உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். We adore Thee. நாம் உம்மை உயர்த்தி Thank you, ஸ்தோத்திரிக்கிறோம். Lord Jesus, for Thy great love you have shown upon us. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் காண்பித்த பிரதான உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for coming into this world to save us. ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு வந்து எங்களை நீர் மீட்டு கொண்டமைக்காக ஸ்தோத்திரம். Your body was broken ஆண்டவரே, உம்முடைய சரீரம் பிக்கப்பட்டது ஒப்புக் கொடுத்தீர். and you shed Thy precious blood for the redemption of all of us. ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் சிந்தப்பட்டு அது எங்களுடைய பாவத்தை பரிகரிப்பதற்கு போதுமானதாக காணப்படுவதற்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, for the great salvation you have given to us. ஆண்டவரே, நீர் கொடுத்த எங்களுக்கு அருளி செய்த மிகப்பெரிய So this விலையேறப்பட்ட morning, ரட்சிப்புக்காக Lord, ஸ்தோத்திரம். as Thy children, we have come into Thy presence to worship and praise Thee. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய பிள்ளைகளாக வந்து நாங்கள் உம்மை ஆராதித்து உம்மை துதிக்கிறோம். As we are starting the worship service, Lord Jesus, Thy presence be with us. ஆண்டவரே, இந்த ஆராதனையை நாங்கள் ஆரம்பிக்கும் போது உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். And Lord, help us in singing and music. ஆண்டவரே, பாடல்கள் போதும், ஆண்டவரே வாத்தியங்களை வாசிக்கும் And போதும், those who are sharing the word of God, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொடுக்கிற சகோதரர்களோடும், Lord, kindly anoint them. ஆண்டவரே அவர்கள் எல்லாரையும் அபிஷேகித்து, Fill them with Thy Spirit. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு So that, அபிஷேகித்து, Lord, whatever the worship message we hear, ஆண்டவரே நாங்கள் எந்த விதமான ஆராதனை செய்தியை கேட்க விரும்புகிறீர்களோ through that, Lord, we may understand and worship Thee in spirit and truth. அந்த ஆராதனை செய்தி மூலமாக நாங்கள் உம்மை புரிந்து கொண்டு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க Lord, கிருபை we செய்யும். also pray for the main message. ஆண்டவரே, பிரதான செய்திக்காக கூட ஜெபிக்கிறோம். Anoint Thy servant. ஆண்டவரே, செய்தி கொண்டிருந்தான Lord, தாசனை speak from Thy அபிஷேகித்து, throne. ஆண்டவரே உம்முடைய சிங்காசனத்தின் மீது பேசும். Lord, help us to examine our lives ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க உதவி and செய்யும். help us to take part worthily in Thy table. ஆண்டவரே, உம்முடைய பந்தியிலே தகுதியாக பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்யும். Lord, this time Thy children, wherever they are gathering, ஆண்டவரே, நேரத்திலே உம்முடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் கூடி வருகிறார்களோ Lord, kindly be with them, அவர்களோடு கூட இருந்து நீ நடத்தும். speak to them, அவர்களோடு நீ பேசும். encourage them அவர்களை ஊக்குவித்தலுமாக்கி and ஜெயிக்கிறோம். bless them. அவர்களை ஆசீர்வதியும். Lord, we also remember wherever Thy children are gathering throughout the world. ஆண்டவரே, உலகம் முழுவதுமாக கூடி வருகிறதான இன்னும் மற்ற ஆராதனை கூட்டங்களுக்காக Lord, நோக்கி Thy பார்க்கிறோம். presence be with them. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாக்கி ஜெபிக்கிறோம். Bless them. அவர்களை ஆசீர்வதியும். Lord Jesus, Thy presence be with us ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருந்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். from the beginning to the end of this service. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக உம்முடைய சமூகம் கூட இருக்கட்டும்.
and help us and guide us. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்து எங்களை வழிநடத்தும். Thy name may be glorified. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். We pray and thanksgiving in the mighty name of our Lord and Savior Jesus Christ. உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடித்தவர்களாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். We will sing a song. நாம் ஒரு பாடலை பாடுவோம். In Telugu it is 197, Kannada 159, Tamil 222, Hindi 117. I repeat, Hindi 117, Tamil 222, Kannada 159 and Telugu 197. We will sing 1, 2 and 7 stanzas. I request Brother Ravi to come and share the worship message. I request Brother Sifa Samrutraj to translate into Telugu. சகோதரர் ரவி அவர்கள் ஆராதனை செய்து கொண்டு வருவார்கள். சீஃபஸ் தெலுங்கிலே மொழிபெயர்ப்பார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். For our worship meditation this morning, kindly turn with me to Mark's Gospel, chapter 16. நம்முடைய காலை ஆராதனைக்கு என்று மார்க் 16ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். We'll all read verses 1 to 7, please. நாம் எல்லாருமே 1 லிருந்து 7 வசனங்களை வாசிக்கலாம்.
Mark's Gospel, chapter 16, verses 1 to 7. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 to 7 வசனங்கள். We'll read responsively. நாம் மாறி மாறி வாசிக்கலாம். And when the Sabbath was past, Mary Magdalene and Mary, the mother of James, and Salome had brought sweet spices that they might come and anoint him. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, And they said among themselves, Who shall roll away the stones from the door of the sepulchre? அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். And entering into the sepulchre, they saw a young man sitting on the right side, clothed in a long white garment, and they were frightened. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். But go your way, tell his disciples and Peter, that he goeth before you into Galilee. There shall ye see him, as he said unto you. We'll all read together verse 8 also. நாம் எல்லாரும் சேர்ந்து 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். And they went out quickly and fled from the sepulchre, for they trembled and were amazed. Neither said they anything to any man, for they were afraid. May the loving Lord bless the verses what we have read just now. நம்முடைய அன்புள்ள தேவன் தாமே நாம் வாசித்த பகுதியை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. The resurrection of our Lord Jesus Christ from the dead is as much part of the gospel as the sacrificial death on the cross for our sins. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக தியாகம் செய்து கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த கிரியை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. In the early church, in the book of Acts, we read this, the early church were giving witnesses for his resurrection. ஆதி சபைகள் அவர் உயிர்த்தெழுந்ததை குறித்து அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். We read this in Acts chapter 1 verse 22 and also chapter 4 verses 2 again 33 verse 33. அப்போஸ்தலர் 1:23 and 2:4 மற்றும் 33 வசனங்களை இதை பார்க்க முடியும். In Mark's Gospel chapter 16 what we have just read now, நான் வாசித்த அந்த மார்க் 16ஆம் அதிகாரத்தில் after the Sabbath was over on Sunday, the first day of the week, அவர்கள் அந்த ஓய்வு நாள் முடிந்த அந்த சாயங்கால வேளையிலே, very early morning at the sunrise, அந்த காலை வேளையிலே சூரியன் உதயமாகிற போது, these three Jewish women, Mary Magdalene, Mary mother of James, and also Salome went towards the sepulchre. மூன்று யூத ஸ்திரீகள், மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலமே என்பவர்களும் அவர்கள் கல்லறை நோக்கி போனார்கள். They were carrying spices along with them in order to anoint the body of our Lord Jesus Christ in the tomb, in the grave. அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் இடும்படிக்கு அவைகளை வாங்கி கொண்டு போனார்கள். These spices were brought with an act of devotion and also love to anoint the body of our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குரிய மரியாதையும் அவருக்கு உரியதான அன்பையும் செலுத்தும்படியாக இந்த காரியங்களை செய்யும்படி போனார்கள். But sadly these three women had no expectation or whatsoever regarding the resurrection of our Lord Jesus Christ. ஆனால் இந்த மூன்று சகோதரிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கவில்லை. அது வருத்தத்துக்குரிய காரியம். Verse 3, Mark's Gospel chapter 16 verse 3, they were talking to themselves. 16 3ஆம் வசனத்திலே அவர்கள் பேசிக் கொள்கிற காரியத்தை பார்க்கிறோம். They said, Who will roll away the stones for us from the entrance of the tomb? கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். This question itself was a very big problem which was troubling their mind and heart. இந்த கேள்வியே அவர்களுடைய இருதயத்தை பாதித்து அவர்களுடைய மனதை பாதிக்கிற ஒரு கேள்வியா இருக்கிறது. They had every reason to be troubled in their hearts with a heavy heart. அவர்களுக்கு எல்லா காரணமும் இருந்தது அவர்களுடைய மனம் பாரமடையத்தக்கதாக. First of all, they were women. முதலாவது அவர்கள் ஸ்திரீகளாக இருந்தார்கள். No male member from the family or any of the disciples were not accompanying with these women. அவருடைய குடும்பத்தில் உள்ள ஆண் ஒருவரோ இல்லாவிட்டால் probably they were talking in their very low voices so that they were also afraid of the Roman soldiers who may be near that grave.
அவர்கள் சத்தம் குறைவாக பேசிக்கொண்டார்கள். ஏனென்றால் அங்கு காவலில் இருந்த ரோமன் சோல்ஜர்களுக்கு பயந்து அப்படியாக பேசிக் கொண்டிருக்கலாம். They also knew the religious leaders and the high priests were waiting. அவர்கள் அதே சமயத்திலே அந்த ஆசாரியர் பிரதான ஆசாரியருடைய அந்த கூட்டத்தாருக்கு பயந்து அது நிமித்தமாக காணப்பட்டார்கள். Whether the followers of Jesus Christ or the disciple could make any wrong move about the body of Jesus Christ. ஏனென்றால் கர்த்தருடைய சீசர்களும் சரி இல்லாவிட்டால் கர்த்தரை பின்பற்றி சென்றவர்களும் சரி அவருடைய சரீரத்தை எடுத்து ஏதாவது பிரச்சனை செய்யலாம் என்று அவர்கள் all these things. அது நிமித்த எல்லா காரியத்திற்குமாக these three women, their teacher, their guide, their master was crucified to death, is buried, and this is the third day. ஆனால் அவர்களுடைய போதகரும் அவருடைய தலைவரும் அவருடைய எல்லாமா இருந்தவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் இந்நாளிலே. Obviously the three were walking with a very heavy burden in their heart. இது சாதாரணமான காரியம். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து வருத்தப்பட்டு கலங்கின இருதயத்தோடு நடந்து சென்றார்கள். அவருடைய பிரச்சனை என்ன? Will roll away the stones for us from the entrance of the grave. கல்லின் வாசலில் இருக்க கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். As they walk, they have no clue, they have no idea who will do that. It's a very big job. அவர்கள் நடந்து சென்றபோது கல்லறை நோக்கி அவர்களுக்கு அந்த கேள்வியானது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. Rolling away the stones from a grave, the entrance is not an easy task for women. அந்த கல்லறையை அடைத்து வைத்திருக்க கல்லை புரட்டி தள்ளுவது ஸ்திரீகளுக்கு லேசான காரியம் கிடையாது. Practically speaking, keeping the stones in the right place is relatively an easier job than removing from that original place. கல்லறையை அடைத்து வைப்பது லேசான காரியமாக இருக்கலாம். ஆனால் அந்த கல்லறையிலிருந்து அந்த கல்லை நகர்த்தி விடுவது லேசான காரியம் கிடையாது. ஏனென்றால் அது கல்லறையா இருக்கிறது. When they looked up with fear and anxiety, அது நிமித்தமாக அவர்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர்களை நோக்கி பார்த்தார்கள். Huge stones had already been removed from that place. ஆனால் நோக்கி பார்த்தபோது அந்த பெரிய கல்லானது அந்த கல்லறையின் வாசலிலிருந்து புரட்டி போடப்பட்டது. Now the entrance to the grave is open so that anyone can enter into that grave. அது நிமித்தமாக அந்த கல்லறைக்குள்ளாக யாருமே லகுவாக உள்ளே செல்லலாம். The huge obstacle which was question in their heart was now rolled away from that place. அவர்களுடைய பிரச்சனைக்கு காரணமாக காணப்பட்ட அந்த பெரிய கல்லானது அன்று தள்ளி போடப்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சனை அவருக்கு மாறி போனது. On one side these three women were relieved of their big question, who will roll away the stones for us from the entrance of the tomb. ஒரு பக்கத்திலே அவர்களுக்கு அந்த ஒரு கேள்வியாக ஒரு பிரச்சனையான அந்த கல்லு காணப்பட்டது வாசலில் இருந்த கல்லு. On the other hand they have a greater problem now. ஆனால் அடுத்த பிரகாரம் பார்க்கும்போது அவர்கள் carried along with them the spices to anoint the body of our Lord Jesus Christ. அவர்களோடு கொண்டு சென்ற கந்த வர்க்கங்களை கொண்டு கர்த்தருடைய சரீரத்துக்கு அவர்கள் அந்த சுகந்த வர்க்கம் இடும்படி இருந்தார்கள். In fact they were expecting the body of Jesus Christ to be laying on the grave. அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் அந்த கல்லறையிலே கிடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். Now they are altogether looking a strange scene over there. ஆனால் அவர்களுக்கு அவர் பார்த்த அந்த காரியமானது அவர்களுக்கு வித்தியாசமான ஒரு காரியத்தை no Roman guards were guarding in that area near the grave. எந்தவது ரோமன் சோல்ஜரும் அந்த கல்லறை சுற்றி காவல் செய்யவில்லை. Inside the grave, ஆனால் அந்த கல்லறைக்குள்ளாக one young man dressed in a white robe was sitting on the right side where the body was laid. ஆனால் ஒரு வாலிப பையன் and அவர் வெண்மை வஸ்திரம் தரித்தவனாக அந்த அந்த பிரேதம் வைக்கப்பட்ட வலது பக்கத்தில் உட்கார்ந்து seeing finding that the body of the Lord Jesus Christ was not there. ஆனால் அதை பார்த்தபோது இந்த மூன்று ஸ்திரீகளும் பயந்து நடுங்கி போனார்கள். But this young man starts speaking to these three women. ஆனால் அந்த வாலிபனோ அந்த மூன்று சகோதரர்களை பார்த்து பேசுகிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். Looking for Jesus of Nazareth. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறீர்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார். He is not here. அவர் இங்கே இல்லை. Come and see where they kept him earlier 3 days before. இங்கு வந்து பாருங்கள், அவரை 3 நாளுக்கு முன்பாக வைத்த இடத்திலே அவர் இங்கே இல்லை. Tell his disciples and Peter that before you he has gone to Galilee. ஆனால் நீங்கள் போய் அவருடைய சீசர்களுக்கும் பேதுருவுக்கும் அவர் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போகிறார் என்று சொல்லுங்கள். Generally when we go to the graveyard, நாம் பொதுவாக
இந்த கல்லறை தோட்டத்துக்கு போகும்போது generally we do not talk much, we are silent rather. ஆனா அந்த கல்லறை தோட்டத்துக்கு போகும்போது பொதுவாக பேச மாட்டோம், ரொம்ப We are grieved அமைதியாக இருப்போம். because we have lost the dear ones from our families. நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ள யாரை இழந்து போன நிமித்தமாக நாம் ரொம்ப மன வருத்தத்திலே அமைதியாக இருப்போம். Generally no words will come except someone pray for our comfort. பொதுவாக எந்த வார்த்தையும் நம்முடைய வார்த்தை வாயிலிருந்து வராது. அடுத்தவங்க நமக்காக ஜெபிக்கும்போது empty tomb of where the Lord Jesus Christ was buried, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடமானது, அந்த கல்லறையிலே what powerful life giving words came from the mouth of the young man who was sitting on the right side with the white robe. ஆனால் உயிர் கொடுக்கிறதான ஒரு ஜீவனுள்ள வார்த்தை அந்த வாலிபனோட, அந்த வெண்வஸ்திரம் தரித்த வாலிபனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு Jesus வந்தது. Christ is risen, he is not here. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. He is going before you to Galilee, அவர் உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போகிறார். and you will see him there just as he had told you earlier. அவர் உங்களுக்கு சொன்ன விதமாகவே அவர் உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போகிறார். நான் உங்களுக்கு சொன்னேன். அருமையானவர்களே, These powerful life-giving words which were echoed from the tomb of grave of Jesus 2020 years ago. இந்த வல்லமையுள்ள ஜீவன் கொடுக்கிற வார்த்தையானது அந்த 2020 வருஷத்துக்கு முன்பாக அந்த கல்லறையிலிருந்து புறப்பட்டு வந்தது. You still keep echoing in the hearts and minds of troubled hearts of every child of God who live on this earth today. அதே வார்த்தையானது இன்றும் கலக்கத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அந்த வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. But he is not here, he is risen. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். And these three women were closely following our Lord Jesus Christ all through his ministry. இந்த மூன்று ஸ்திரீகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் உழைத்து சென்றார்களோ அங்கெல்லாம் அவரை பின்பற்றி சென்றார்கள். Mark's Gospel chapter 15 verse 40 we read this. மார்க் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே இந்த வரியை பார்க்க முடியும். At the point of the death of our Lord Jesus Christ, they were witnessing this, Mary Magdalene, Mary and Salome. இந்த மூன்று ஸ்திரீகளும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்கிற போது அவர்கள் சாட்சிகளாக அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். In spite of all that, இந்த காரியங்கள் எல்லாவற்றின் நிமித்தமாக கூட see the resurrected Christ, rather they were looking at the empty in the grave for the body of Jesus Christ to be anointed with the spices. ஆனாலும் அவர்கள் உயிர்த்தெழுந்த தேவனை பார்க்கிறதுக்கு பதிலாக அவருடைய சரீரத்திலே அவர்கள் கந்தவர்க்கும் இடுமுடியாகவே அவருடைய சரீரத்தை நோக்கி பார்த்தார்கள். Dearly beloved, when we look back at our own lives, நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்கும்போது we too started believing in our Lord Jesus Christ on a particular day and started following him faithfully. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்து நாம் அந்த குறிப்பிட்ட நாளிலே நாம் செல்ல முடியுமா? நம்முடைய இருதயம் பயத்திலே நிறைந்திருக்கிறது. When we are with grief and troubled situations, நாம் நம்முடைய நாம் துக்கத்தோடு பயத்தோடு காணப்படும்போது இந்த ஸ்திரீகளை போன்றே நாம் பயத்தோடு காணப்படுகிறோம். Instead of looking at the risen Christ our Savior, we look into the empty tomb for comfort and peace. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறதுக்கு பதிலாக காலியாக உள்ள அந்த கல்லறையை நோக்கி பார்க்கிறோம். But praise God today that we have this hope of this resurrected Christ is alive today. ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவன் இன்றும் ஜீவனுள்ள ஜீவனாக நமக்கு காணப்படுகிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Yesterday and today and forever. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். We need not go like a hopeless person to in search of Jesus Christ in an empty tomb. நாம் ஏதோ நம்பிக்கை இல்லாதவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காலியாக உள்ள கல்லறையை நோக்கி தேட வேண்டாம். That's what Apostle Paul writes in 1 Corinthians chapter 15 verses 55. அதே நிமித்தமாக அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 15:55 வசனத்தில் இதை குறித்து சொல்றார். Where is thy sting? மரணமே உன் ஜெயம் எங்கே? Where is your victory? The death மரணமே உன் கூரங்கே, பாவம் ஜெயம் எங்கே? Death is swallowed up by victory. சாவுக்கு எதுவாக இது சாவாயும் தடுத்துக் கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதி இருக்கிற வார்த்தை நிறைவேறும். Praise God, today we have that same hope in our Lord Jesus Christ who is risen and lives forever and ever. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதே ஜீவனுள்ள தேவன் உயிர்த்தெழுந்து இன்னும் ஜீவிக்கிற தேவனாக நமக்கு காணப்படுகிறார். What a great hope is awaiting for us.
எவ்வளவு நம்பிக்கையுள்ள ஒரு காரியம் நமக்குமாக காத்திருக்கிறது. Chapter 4 அதனால 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே verses 16, 17, 18 we all will read. நாம் எல்லாரும் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 For the Lord himself will descend from heaven with a cry of command, with the voice of an archangel, and with the sound of the trumpet of God, and the dead in Christ will rise first. ஏனென்றால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். Then we who are alive, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், who are left will be caught up together with them in the clouds. கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு in the air. இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம். So we will always be with the Lord. நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம். And also verse 18. 18ஆம் வசனம். And therefore encourage one another with these words. இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். So dearly beloved, let us rejoice and thank the Lord and praise God for this greatest hope of entering into heaven. ஆண்டவரே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஜீவனுள்ள அந்த நம்பிக்கைக்காக நாம் மகிமையிலே பரலோகராஜ்யத்திலே பிரவேசித்த அந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். It's all because Christ is risen for us. அது ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக உயிரோடு எழுந்தது நிமித்தமாகவே இது சாத்தியமாகிறது. Secondly, the huge stones were rolled away for these 3 Jewish women. ஆனால் இரண்டாவது இந்த பெரிய கல்லானது வாசல் மேல் இருந்த அந்த கல்லானது புரட்டி போடப்பட்டது. But for you and me, உனக்கும் எனக்குமாக our obstacle was much bigger and much heavier than these stones. இந்த நமக்கு இருக்கிற தடைகள் இந்த கல்லை காட்டிலும் பெரிதாக நமக்கு தோற்றமளிக்கிறது. They are the heavy burden of sin which you and I were carrying with all burden in our heart. நாமோ நம்முடைய இருதயத்திலே அந்த பாவத்தினால் உண்டான பெரிய ஒரு பாரத்தை நாம் சுமந்து திரிகிறவர்களாய் இருக்கிறோம். How these women were terrified and afraid as they were walking towards the tomb. இந்த ஸ்திரீகள் 3 ஸ்திரீகளும் எப்படியாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த கல்லறை நோக்கி நடந்து சென்றார்களோ, and sadness and the circumstances, அவர்களுக்கு இருந்த பயத்தும் அவர்களுக்கு இருந்த சூழ்நிலை நிமித்தமாக அவர்கள் பயந்து நடுங்கி போனதை பார்க்கிறோம். We were also, when we were sinful, we were filled with agony, fear of guilt, and we were walking in our journey. நம்முடைய வாழ்க்கையிலும் பாவம் இருந்தபோது நாம் எந்த விதமான குற்றமனப்பான்மையிலே நாம் எந்த விதமான நம்பிக்கை இல்லாதவர்களாக நாம் இப்படியாகவே நடந்து சென்றோம். பயத்தோடும் பீதியோடும் நடந்து சென்றோம். The guilt of sin is terrible. It is always gripping the heart and bring fear in the hearts of the people. அது அந்த பாவத்தை குறித்துதான் அந்த குற்றமனப்பானது நம்முடைய இருதயத்தை கெட்டியாக பிடித்து நம்மை விழத்தள்ளுகிறதா இருக்கிறது. Praise God for the risen Christ. நாம் உயிர் தெழுந்த நம்முடைய ஜீவனுள்ள தேவனுக்காக நன்றி செலுத்த வேண்டும். Matthew's Gospel chapter 11 verse 28 says like this. மத்தேயு 11:28 வசனம் இப்படியாக சொல்கிறது. Come unto me all who labor and are heavy laden. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். Jesus assured that I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். No matter how heavy our burden of sin were, நம்முடைய பாரம் நம்முடைய பாவத்தினால் உண்டான பாரம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, just vanished because we found rest. He said, come unto me, I will take my yoke which is low and humble. ஆனால் அந்த பாவத்தை எல்லாம் நீக்கி போட்டு நமக்கு இளைப்பாறுதலை தந்து அவர் சாந்தமும் மனத்தாழ்மை நமக்கு அருளி செய்கிறார். Beautiful chorus in the Sunday schools. அதனால ஞாயிறு பாடசாலையிலே அருமையான பாடலை பாடுவோம். Every burden of my heart rolled away. என்னுடைய பாவ பாரம் எல்லாம் நீங்கி போயிட்டே. The chorus continues. Every sin had to go beneath the cross. This is what the chorus goes. ஒவ்வொரு பாவமே கல்வாரி சிலுவையை நோக்கி கடந்து சென்று மாறி போயிட்டே, கடந்து போயிட்டே. Praise God. Secondly, that our sins of burden, heavy burden were rolled away from our hearts. இரண்டாவதாக நமக்கு நம்முடைய பாவத்தினால் உண்டான அந்த மன பாரத்தை ஆண்டவர் மாற்றி போட்டு நமக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். அதுக்காக நான் நன்றி செலுத்துவோம். Cleansing power of the blood of Jesus Christ given us the free from that guilt and given us the peace in our heart. ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையானது நம்மை அந்த குற்ற மனப்பான்மையில் நீக்கி போட்டு நமக்கு இளைப்பாறுதலை கொடுத்தது. அதுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். Three Jewish women found that young man robed with dressed with white robe sitting on the right side. Bible says he was sitting on the right side. அந்த 3 ஸ்திரீகளையும் அந்த காலியான அந்த கல்லறைக்குள்ளாக வெண்வஸ்திரம் தரித்திருந்த அந்த வாலிபனை பார்த்தார்கள். வலது பக்கமாக இருந்தது.
உங்களுக்காக எனக்காகவும். The very Son of God, the risen Christ, is seated on the right side of the Father, pleading for you as a mediator, so that he is pleading for our sins. அத உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள தேவனானவர் அந்த பரத்துக்கு சென்று பிதாவின் வலது பாகத்தில் இருந்து உங்களுக்காக எனக்காகவும் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். Dearly beloved, let us thank the Lord for these simple reasons. எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆண்டவரை இந்த காரியத்துக்காக ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். Made a great impact on our life in our spiritual journey. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்தார். அதுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். We need to only believe this. நாம் அதை விசுவாசிக்க மாத்திரம் தான் வேண்டும். Christ is risen, he is no more in the grave. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அவர் ஒருபோதும் இனி கல்லறையில் இல்லை. Burden of my heart were rolled away. என்னுடைய மனபாரம், பாவ பாரம் எல்லாம் கடந்து போயிற்று. Huge obstacle which was between me and my God was rolled away by the power of the cleansing power of the blood of the Lord Jesus Christ. எனக்கும் தேவனுக்கும் நடுவாக காணப்பட்டதான அந்த பெரிய கல்லானது, பாவ கல்லானது, சுமையானது மாறி போய் தேவன் எனக்கு அவருடைய இரத்தத்தாலே விடுதலை கொடுத்தார். Chapter 15 verse 20 we read like this. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 15 verse 20. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே Christ has been raised from the dead. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து the first fruits of those who have fallen asleep. நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். What does it mean? அதுக்குடைய அர்த்தம் என்ன? As a risen Christ was the first fruit. அவர் உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக அவர் முதற்கனியாக மாறி போனார். It is again follows that that risen Christ has become my hope of resurrection when I died, when my Lord comes on his second coming. அதே கிறிஸ்துவானவர் அவர் வானத்திலே வரும்போது இரண்டாவது முறையாக அவர் என்னுடைய நம்பிக்கையாக என்னை மாற்றுகிறார். Resurrection is assured because he is risen. என்னுடைய உயிர்த்தெழுதலும் அவர் உயிர்த்தெழுதல் நிமித்தமாக அது ஆண்டவர் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. What a great and a joyful hope we have today. எவ்வளவு அருமையான சந்தோஷமும் நம்பிக்கையும் உடையதாக இது காணப்படுகிறது. That we will meet our dear ones whom we have lost in our families. அது நிமித்தமாக நமக்கு அருமையானவர்களை, கர்த்தருக்குள்ளாக இழந்து போனவர்களை ஆண்டவர் வரும்போது அவரோடு கூட சந்திப்போம். We will rejoicing in eternity forever and ever. அது மூலமாக நித்தியத்திலே அவரோடு கூட நித்திய காலமாக அவரோடு நாம் சந்தோஷப்படுவோம். What are we going to do there in heaven? நாம் பரலோக ராஜ்யத்திலே என்ன செய்ய போகிறோம்? No more prayers are going to be offered in that place. அங்கு எந்த விதமான ஜெபமும் there is no death, no sorrow, no hunger, no thirst, there is no darkness. அங்கு எந்த விதமான பசியும் இல்லை, பஞ்சமும் இல்லை, பட்டினியும் இல்லை, வேதனையும் இல்லை, கவலையும் இல்லை, கண்ணீரும் இல்லை. What are we going to do? ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நாம் என்ன செய்வோம்? Along with all the saints we are going to thank and praise and worship the risen Christ. நாம் மற்ற நம்முடைய சக விசுவாசிகளோடு சேர்ந்து கொண்டு உயிர்த்தெழுந்த தேவனை நாம் தொழுது ஸ்தோத்திரித்து ஆராதிப்போம். Just a shadow for what we are going to do in eternity forever and ever. நாம் இந்நாளிலே நாம் தேவனை ஆராதிக்க போவது அந்த பரலோகத்தினுடைய ஒரு மாதிரியாக தான் இருக்கிறது, ஒரு நிழலாக காணப்படுகிறது. May the loving Lord help us to worship the Lord in spirit and truth. நம்முடைய அன்புள்ள தேவன் தாமே அவரை நாம் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க நமக்கு உதவி செய்வாராக. You will be given 10 minutes. நமக்கு ஒரு 10 நிமிடங்கள் கொடுக்கப்படும். நீங்க எங்கெல்லாம் கூடி வருகிறீர்களோ, as your families at your homes, உங்களுடைய குடும்பத்தார் உங்கள் வீட்டில் இருக்கும்போது, there you can worship the Lord. அவர்களோடு சேர்ந்து நீங்கள் தேவனை ஆராதிக்கலாம்.
Before we go for a main message, நாம் பிரதான செய்திக்கு போவதற்கு முன்பாக we will have one song. ஒரு பாடலை நாம் பாடலாம். We'll all sing song number 309 in English. I am not ashamed to own my Lord or to defend his cause. 309 from Songs of Zion English. Now we will hear the main message. இப்பொழுது நாம் பிரதான செய்தியை கேட்கலாம். I request Brother Ravi Nathaniel to come and share the word of God. சகோதரர் ரவி நாத்தானில் வந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படி அவரை கேட்டுக்கொள்கிறேன். Loving greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் வந்தனங்களையும் கொண்டு வருகிறோம். We praise God. God has enabled us to enter into the new month, September 2020. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலே நாம் பிரவேசிக்கிறதுக்கு உதவி செய்ததுக்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். Really our God is Lord of Ebenezer and God of Emmanuel.
ஆண்டவர் இம்மட்டும் நடத்தின எபனேசராகவும் நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேலவாகவும் இருக்கிறார். May God of our peace, God of ஆண்டவர் our தாமே நம் blessing, சமாதானக்காரனாக may give இருக்கிறார். peace and blessing to you and your family members. நமக்கு சமாதானக்காரனாகிய அவர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் For our ஆசீர்வாதமாக இருக்கிறார் meditation நம்முடைய today, குடும்பத்துக்கு. we like to read from the Holy Bible, 1 Thessalonians chapter 1, verse 1 and 5. நம்முடைய தியானத்திற்கு என்று 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிக்கலாம். 1 Thessalonians chapter 1, verse 1. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். We are reading together. நாம் எல்லாரும் To the சேர்ந்து church of Thessalonica, and in God the Father and Lord Jesus Christ, the grace to you and peace from our God Father and Lord Jesus Christ. Verse 5. 5ஆம் Will you read வசனம். together, please? நாம் எல்லாரும் சேர்ந்து For our வாசிக்கலாம். gospel did not come to you in the word only, but also in power and the Holy Spirit, and as much assurance as you know what kind of man we were among you for your sake. Our holy God bless the reading of these holy scriptures. நம்முடைய ஆசீர்வதிக்கிற தேவன் தாமே இந்த வாசித்த பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. Shall we look unto the Lord in prayer for His grace. ஆண்டவருடைய கிருபைக்காக ஆண்டவரை நோக்கி Our நாம் பார்க்கலாம். gracious and loving Heavenly Father, எங்களை கிருபையாக Almighty and wonder-working God, மகத்துவமுள்ள வல்லமையுள்ள and our தேவனே, holy God, எங்களை பரிசுத்தமுள்ள we give தேவனே, glory, majesty, honor, power, dominion unto you. உமக்கே புகழ்ச்சியும் கரத்தையும் மகிமையும் கொண்டு வருகிறோம். Thank you, Lord, you enable us to worship you because you are the resurrected Savior. ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்த இரட்சகராய் இருக்கிற முத்தமாக உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்கள் கிருபைக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, that protected us from the cruel corona for last 8 months. ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியிலிருந்து மோசமான வியாதியிலிருந்து கடைசி 8 மாசங்களாக எங்களை பாதுகாத்துக் Thank you for thy கொண்டது protection. உம்முடைய பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம். Lord, we are committing the holy words in your loving hands. ஆண்டவரே இந்த வேதாகம் பகுதியை உம்முடைய May the கரங்களாக Holy அர்ப்பணிக்கிறோம். Spirit of God speak to us in our mind, in our heart. பரிசுத்த ஆவியான தேவன் தாமே எங்களுடைய மனதிலும் எங்களுடைய இருதயத்திலும் Thy நீர் word may be பேசுவீராக. sanctify us. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களை Lord, give பரிசுத்தப்படுத்துவதாக. grace to us to give thy word to thy people. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதுக்காக Lord, கிருபை give grace செய்யும். to our dear brothers who are translating in different languages. ஆண்டவரே வேறுபட்ட மொழிகளிலே மொழிபெயர்க்கிறதான சகோதரர்களுக்காக Lord, through these words, the sinners may be saved. ஆண்டவரே இந்த வார்த்தை மூலமாக பாவிகள் ரட்சிக்கப்படத்தக்கதாகவும் Saints may be edified. ஆண்டவரே அவர்களுடைய பாவத்தை குறித்து The church may be விழிப்புணர்வு getting ready for thy second coming. ஆண்டவரே சபையானது உம்முடைய இரண்டாவது வருகைக்கு Lord, என்று we are remembering those ஆயத்தப்படுவதாக. people who are in the sufferings and problems and tears may be comforted by thy words. ஆண்டவரே யாரெல்லாம் கண்ணீரூடாக பாடுனூடாக கஷ்டத்தினூடாக கடுகு சிலருடைய வார்த்தையினாலே பலப்படுத்தப்படாததற்காக Pray with ஜெபிக்கிறோம். thanksgiving in the name of our Lord and Savior, Jesus Christ. ஆண்டவர் நன்றியோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. Today, our meditation is how can we live holy life in this unholy world? நாம் எப்படியாக இன்னைக்கு இந்த தினத்தில் நம்முடைய தியானம் என்னவென்றால் இந்த பரிசுத்தமில்லாத உலகத்திலே எப்படியாக நாம் பரிசுத்தமாக வாழ முடியும் வாழலாம். There is a big question in the mind of even believers. Is it possible to live holy life in this wicked and crooked generation? விசுவாசிகளுடைய மனதிலே கூட இந்த விதமான ஆண்டவர் மோசமான உலகத்திலே நாம் பரிசுத்தமாக வாழ முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. Is it possible? கோணல் மாறுபடும் சன்னதியிலே இதுக்கு இந்த If you சன்னதியிலே ask this ஜெபிக்கிறது question to முடியுமா? me, இதுக்கு எனக்கு என்ன my சொல்லுகிறதா? answer is yes, it is possible to live holy life in this wicked world. என்னுடைய பதில் என்னவா இருக்கிறது என்றால் இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்நிதியின் மத்தியிலே உலகத்தின் மத்தியிலே நாம் பரிசுத்தமாக வாழ முடியும் என்று Because it is possible by our resurrected Savior, Lord Jesus Christ, who won the Satan and the sin. நம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள தேவனானவர் கல்வாரி சிலுவையிலே சத்ருவாய் சாத்தானை வெற்றி சிறந்தார். அது நிமித்தமாக முடியும். He is our victor. அவர் நம்முடைய நமக்காக through the வெற்றி power of சிறந்தவர். our victor Lord Jesus Christ, we can overcome the sin. நம்முடைய வெற்றியுள்ள அந்த இரட்சகர் நிமித்தமாக நாம் இந்த பாவத்தை மேற்கொள்ள He முடியும். had overcome trials and temptation. நாம் அது நிமித்தமாக நம்முடைய பாடுகள் overcome கஷ்டம் this நிமித்தம் நம்முடைய death and சோதனையை death மேற்கொள்ள grave. முடியும். He overcome sin and the Satan.
அவர் சத்ருவை சாத்தானையும் பாவத்தையும் அவர் மேற்கொண்டார். What a wonderful God we have. எவ்வளவு அருமையான தேவன் நமக்கு இருக்கிறார். Beloved, we are not under the power of the sin. பிரியமானவர்களே, நாம் பாவத்தினுடைய வல்லமைக்குள்ளாக இல்லை. Over the sin. நான் பாவத்துக்கு மேலாக உள்ள வல்லமையில் காணப்படுகிறோம். Under the power of the sin. பாவத்தின் கீழாக உள்ள வல்லமையானது. But we are overcomers in Christ Jesus. ஆனால் நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மேற்கொள்ளுவர்களாக காணப்படுகிறோம். ஜெயங்கொள்ளுவர்களாக இருக்கிறோம். Meditate how we can get holy life. இந்த அடிப்படையிலே நாம் எப்படியாக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் என்பதை நாம் தியானிக்கலாம். We are going to share with you 7 sources to get the holiness. உங்களோடு 7 விதமான காரியங்கள் மூலமாக எப்படியாக நாம் பரிசுத்தமாக வாழ முடியும் என்பதை பார்க்கலாம். Meditate all these 7 resources or sources from 1 Thessalonians chapter 1. இந்த 7 காரியங்களை கூட நாம் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். 1ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்கள். Chapter 1. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Verse 1. 1ஆம் வசனம். Paul, Silvanus and Timothy to the church of the Thessalonians in God the Father and the Lord Jesus Christ, grace to you and peace from our God our Father and Lord Jesus Christ. பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. The Bible says the church in God. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற தெசலோனியர் சபை. So they were in God. அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக காணப்பட்டார்கள். Get the holiness of God only when you are in God. பரிசுத்தமான வாழ்க்கை எப்படி சாத்தியமாகிறது என்றால் நாம் தேவனுக்குள்ளாக இருப்போது மட்டுமே. So we can get holiness from the sovereign God. சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து நாம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, Exodus chapter 31 verse 13, யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் he said, வசனம். I am the Lord who is going to sanctify you. 31:13லே நீ இஸ்ரவேல் புத்திரனாகி நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்பதை சொல்கிறார். Sanctify us. அவர் மாத்திரமே நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும். 1 Peter chapter 1 verse 16 says, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், be holy as I am holy. நான் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் So our God is holy God. நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். Therefore the church which is in God, it means that the church in holiness of God. அது நிமித்தமாக கர்த்தருக்குள்ளாக காணப்படுவதான சபையானது பரிசுத்தமுள்ளதாக காணப்படுகிறது. Then secondly we are seeing here, இரண்டாவதாக நாம் இங்கு பார்க்கிறோம் 1 Thessalonians chapter 1. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் Same verse 1. அதே 1ஆம் வசனத்திலே The church was in Lord Jesus Christ. அந்த சபையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது. Will get holiness from our Savior Lord Jesus Christ. அது நிமித்தமாக நம்முடைய இரட்சகராகிய மீட்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். Thirdly, 1 மூன்றாவது Thessalonians chapter 1 verse 2. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், We give thanks to God always for you all, making mention of you in all our prayers. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசம் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து மேல் உள்ள நம்பிக்கையும் பொறுமையும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைக்கூர்ந்து அந்த ஜெபமானது supplications sanctify us. இல்லனா நம் வேண்டுதல் நம்முடைய ஜெபம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. Fourthly, நான்காவதாக verse 5. 5ஆம் வசனம், Our gospel did not come to you in word only. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட The மாத்திரமல்ல, gospel is nothing but scriptures. வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும். So the scriptures also sanctify us. கர்த்தருடைய வார்த்தை கூட நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. Fifthly, the ஐந்தாவதாக same verse was 5. அதே 5ஆம் வசனத்திலே He said, but also in power in the Holy Spirit. வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So fifthly, the Spirit of God also sanctify us. ஐந்தாவதாக பரிசுத்த ஆவியானவரும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். Sixthly, ஆறாவதாக verse 6. 6ஆம் வசனம், And you became followers of us and of the Lord, having received the word in much affliction. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு என்னையும் Your affliction, that is sufferings, also sanctify us. பாடுகள் மத்தியில கூட பாடுகள் ஊடாக கூட நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் Lastly, the இருக்கிறார். seventh point. ஏழாவதாக கடைசி பகுதியாக 1 Thessalonians chapter 1 verse 10. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், To wait for his son from heaven,
whom he raised from the dead, even Jesus, who delivered us from the wrath to come. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நம்மை நீக்கலாக்கி ரட்சிக்கிறவரும் ஆகிய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை So we are அறிவிக்கிறார்களே. getting deliverance. அவர் நம்மை That is nothing but the விடுவிக்கிற final தேவனார். salvation. அது நம்முடைய கடைசி ரட்சிப்பாக The இருக்கிறது. final salvation, nothing but sanctification. அது கடைசி ரட்சிப்பானது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. That we are getting in second coming of Jesus Christ. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையிலே அது So how do we get சாத்தியமாகிறது. the sanctified life? நாம் எப்படியாக பரிசுத்தவான்களா மாற முடியும்? Number one, you can get sanctified life through our sovereign God. முதலாவதாக சர்வ வல்லமையுள்ள ஆளுகை செய்கிற தேவன் மூலமாக Number two, நாம் you can பெற்றுக்கொள்ள get முடியும். holiness from our Savior. இரண்டாவதாக நம்மை ரட்சிக்கிற தேவன் மூலமாக நாம் பரிசுத்தப்பட முடியும். Our Lord Jesus Christ shed his precious blood. That blood cleanses all our sins. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களில் எல்லாம் நாம் ரட்சிக்கப்படுகிறோம், நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். So Christ gave himself in order to sanctify us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரையே நமக்காக கொடுத்து அது மூலமாக நம்மை பரிசுத்தப்படுத்தினார். Turn with me Titus chapter 2 என்னோடு கூட தீத்து 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் verse கொள்ளுங்கள். 14. 2 தீத்து Titus 2:14 2:14. Who gave himself for us, that he might redeem us from every lawless deed and purify himself his own special people, jealous for the good works. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். Here Lord Jesus Christ purify us, sanctify us. இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை பரிசுத்தவான்களா மாற்றுகிறார். Supplication sanctify us. மூன்றாவதாக வேண்டுதலானது நம்முடைய ஜெபமானது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. So when you pray to the Lord, நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும்போது, when you are confessing your sins, நாம் நம்முடைய பாவத்தை அவரிடத்தில் God அறிக்கை is செய்வோம். just and faithful to forgive all our sins. ஆண்டவர் உண்மையும் உத்தமமுள்ள தேவனாக நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறது உண்மையும் உத்தமமுள்ள தேவனாக இருக்கிறார். Therefore Paul the apostles is praying for the church Thessalonians. அது நிமித்தமாக இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் இந்த தெசலோனிக்கேல சபைக்காக ஜெபித்தார்கள். எதுக்காக ஜெபித்தார்கள்? Praying for their holiness. அவருடைய பரிசுத்தத்துக்காக ஜெபித்தார்கள். 1 Thessalonians chapter 3 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் verse 13. 13ஆம் 1 வசனம். Thessalonians chapter 3 verse 13. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். So that he may establish your heart blameless in holiness before our God and Father at coming of our Lord Jesus Christ with all saints. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. Here Paul is praying for the saints that they should be blameless in the sight of the Lord. இங்கு பவுலப்போஸ்தலர் அவருடைய கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே எந்த குற்றமில்லாதபடி பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றுகிறார். 1 Timothy chapter 4 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் verse 5. 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 4 verse 5. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். For it is sanctified by the word of God and prayer. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். So David sinned against God. தாவீது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபோது Then he prayed to God. அவன் அப்பொழுது தேவனிடத்தில் ஜெபித்தார். He cried to the Lord. அவன் தேவனை நோக்கி கூக்குரலிட்டான். How did he pray? என்ன செய்தார்? Psalm 51 verse 7. சங்கீதம் 51 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Psalm 51 7. சங்கீதம் 51 7. So kindly follow with me the words which we are telling. நான் சொல்லுகிற வசனங்களை தயவு செய்து பின்பற்றுங்கள். Verse 1 in the last portion. சங்கீதம் 51 கடை He 1ஆம் said, வசனம் bold கடைசி. out my transgressions. என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். Verse 2. 2ஆம் வசனம். Wash me thoroughly from my iniquities. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். Thirdly, 3. cleanse me from my sin. என்னுடைய பாவமறை என்னை சுத்திகரியும். 3ஆவதாக. Here the order is a different way. இங்கு அந்த 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 நடைமுறையானது வித்தியாசமாகிறது. The second should be iniquities. முதலாவது பாவம், இரண்டாவது The third அக்கிரமமாக will இருக்க be வேண்டும். transgressions. மூன்றாவதாக என்னுடைய But மீறுதலாக here is வேண்டும். ulta. It is a different one. இது தலைகீழாக காணப்படுகிறது. He is confessed before God, Lord, first I committed transgressions. ஆண்டவரே என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று செபிக்கிறார். I committed these iniquities. என் அக்கிரமம் நீங்க என்னை சுத்திகரியும். I committed the sin. என் பாவமறை என்னை How he is சுத்திகரியும். praying? எப்படியாக ஜெபிக்கிறார்? Verse 7. 7ஆம் வசனம். Purge me.
நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். Verse 10. Create வசனம். me. சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும். Verse 12. 12ஆம் வசனம். Restore me. உம்முடைய இரட்சணியத்தின் Verse சந்தோஷத்தை 14. திரும்ப எனக்கு தந்து. Deliver me. 15ஆம் வசனம். இரட்சிப்பின் Our God is இரத்தப்பலிகளை நீங்களாக்கி விடும். faithful to cleanse all our sins and iniquities and transgressions. கர்த்தராகிய தேவன் தாமே நம்முடைய பாவம் நீங்க, நம்முடைய அக்கிரமம் நீங்க, நம்முடைய மீறுதல் நீங்க, நம்மை சுத்திகரிக்கிற தேவனா இருக்கிறார். However the greater sinner you may be, நாம் எவ்வளவு பெரிதான கொடுமையான whatever terrible பாவியாக and horrible sin you would have committed, எவ்வளவு பெரிதான மோசமான நாம் பாவத்தை but here is the செய்தால் God who is going to forgive all your sins if you confess your sins. நாம் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் நாம் அறிக்கை செய்யும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து நமக்கு பாவ Here மன்னிப்பு you have got செய்கிறார். a compassionate God. இவ்வளவு He will have இரக்கமுள்ள தேவனை எங்க compassion பார்க்க on முடியும்? you இவ்வளவு கருணை உள்ள தேவனை எங்க and பார்க்க willing முடியும்? to forgive all your sins. அவர் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். Prayer, the supplication sanctifies you. இந்த வேண்டுதலானது ஜெபமானது நம்மை பரிசுத்தமாக்குகிறது. Fourthly, the Spirit of God sanctifies us. நான்காவதாக பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை First Peter பரிசுத்தப்படுத்துகிறார். 1 பேதுரு Verse 2. இரண்டாம் First Peter அதிகாரம் chapter 1 verse 2. 1 பேதுரு இரண்டாம் Elect ஒன்றாவது according to the இரண்டாம் foreknowledge of God the Father in sanctification of the Spirit by obedience and sprinkling of the blood of Jesus Christ. 1 பேதுரு 1:2 பிதாவாகிய தேவனுக்கு முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் Please note the இரத்தத்தினாலே point, தெளிக்கப்படுதலுக்கும். sanctification of the Spirit. இங்கு பரிசுத்த ஆவியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் Holy என்று Spirit of சொல்லப்படுகிறது. God sanctifies you. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். We told you the sovereign God sanctify you. நாம் ஏக சக்கரபாதியாகிய கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். Savior sanctify you. நான் ரட்சிக்கிற Here தேவன் the நம்மை Spirit of God பரிசுத்தப்படுத்துகிறார். sanctify you. இங்கு பரிசுத்த ஆவியான தேவன் நம்மை Oh, பரிசுத்தப்படுத்துகிறார். the Trinity of God involves in your sanctification. இங்கு மூவர் தேவன் நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு Here the same பரிசுத்தப்படுத்துகிறார்கள். revelation Peter is telling in verse 2. இதே நிமித்தமாக இரண்டாம் வசனத்திலே 1 பேதுரு 1:2 Elect வசனத்திலே according சொல்கிறார். to the foreknowledge of God. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே There is a God. ஆவி Then in sanctification of the Spirit, there is a Spirit. ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதனாலே ஹோலி ஸ்பிரிட் And the பரிசுத்த sprinkling of the ஆவியானவர் blood of Jesus Christ. கீழ்ப்படிதலுக்கும் கிறிஸ்துவனுடைய இரத்தத்துக்கும் There is a தெளிவுபடுதலுக்கும் Christ. அங்கு கிறிஸ்துவானவர் Son இருக்கிறார். is there, Father is there, Holy Spirit of God is there. இங்கே மகனும் பிதாவும் So Son பரிசுத்த is ஆவியானவரும் the இருக்கிறார்கள். person. God already planned. இது பரிசுத்தமாக்குதலை தேவன் முன்னடியாக Then திட்டமிட்டிருக்கிறார். the Son Lord Jesus is performed. அங்கு குமாரன் And the Holy Spirit of God poured His Spirit in us. அது அந்த மூலமாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவருடைய வல்லமை நம்மளே What a wonderful போதிக்கிறார். sanctification of Trinities. இது எவ்வளவு அருமையான மூவர் தேவனுடைய பரிசுத்தமாக்குறதா But இருக்கிறது. when you are doing sin against God, ஆனால் நாம் ஆண்டவருக்கு முன்பாக விரோதமா the பாவம் Bible செய்யும்போது says you are sin against the Holy Spirit of God. ஆனால் வேதாகமம் சொல்கிறது நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பாவம் Because செய்தீர்கள். the Spirit of God only convicts us. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரே நம்மை ஆக்சுவலி அதை உணர்த்துகிறவராக இருக்கிறார். John chapter 16 verse 8 says, யோவான் 16:8 வசனம் சொல்கிறது the Holy Spirit of God convicts us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறவராக So when you இருக்கிறார். are telling lies, நாம் பொய் சொல்லும்போது when you are doing any sin, நாம் ஏதோ பாவம் செய்யும்போது you are doing sin against Holy Spirit of God. நாம் அந்த காரியங்களை செய்யும்போது பரிசுத்த ஆவியானுக்கு Or முன்பாக in நாம் other செய்கிறோம். words, you are tempting the Spirit of God. என்னவென்றால் நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் In Acts of சோதனைக்குட்படுத்துகிறோம். Apostles chapter 5, அப்போஸ்தலர் 5ஆம் Ananias அதிகாரத்திலே and Sapphira, they are telling lies to Peter. இங்கு அனனியாவும் சப்பீராவும் பேதுரு அப்போஸ்தலனுக்கு What is the முன்பாக answer from பொய் Peter சொல்றார். here? இங்கு பேதுரு அப்போஸ்தலனுடைய பதில் என்ன? Acts chapter 5. அப்போஸ்தலர் Verse 9. 5ஆம் அதிகாரம் 9ஆம் Acts வசனம். chapter 5 verse 9. அப்போஸ்தலர் 5:9. Peter said to her, how is that you are agreed together to test the Spirit of the Lord? பேதுரு அவளை நோக்கி கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? Verse 3. 3ஆம் வசனம். Peter said, Ananias, why has Satan filled your heart to lie to the Holy Spirit? பேதுரு அவனை நோக்கி அனனியாவை நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இதயத்தை நிரப்பினது So என்ன? beloved, don't go against the Holy Spirit of God. அருமையானவர்களே பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக நாம் ஒன்றும் செய்யாமல் இருப்போமாக. The Bible says வேதாகமம் சொல்கிறது in 1 Thessalonians chapter 5 verse 19, ஃபர்ஸ்ட் 1 தெசலோனிக்கே 5:19 do சொல்கிறது not quench the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாமல் இருப்போமாக. Ephesians chapter 4 verse 30 says, எபேசியர் 4:13 do not சொல்கிறது grieve the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாமல் The இருப்போமாக. Spirit of God
sanctify us. பரிசுத்த ஆவியான தேவன் தாமே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். Then fifthly, ஐந்தாவதாக suffering sanctify us. நம்முடைய பாடுகள் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. Suffering, through suffering we are sanctified. நாம் பாடுகளூடாக செல்லும்போது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். 1 Thessalonians chapter 1 verse 6. 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6 வசனம். There the saints in Thessalonica, they are passing through the problems and trials and afflictions. இங்கு தெசலோனிக்கேயில் உள்ள சபைகள் அன்று மிகுந்த உபத்திரவத்திலையும் அன்று கஷ்டத்தோடையும் நஷ்டத்தோடையும் கடந்து சென்றார்கள். Therefore Paul is telling here, அது நிமித்தமா suffering you will get the sanctification. உங்களுடைய உபத்திரவத்திலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள் என்று சொல்கிறார். 1 Peter chapter 1 verse 7. 1 பேதுரு 1:7 வசனம். Peter says the perishable gold is tested by fire. இங்கு Beloved, when you are passing through the suffering, அழிந்து போகிற பொருளை அக்கினியாலே சோதிக்கப்படும். Testing in the furnace of the suffering. நம்முடைய விலையேறப்பட்ட விசுவாசமானது நாம் பாடுகளாக கடந்து செல்லும்போது நாம் சோதிக்கப்படுகிறது. So in order to get the quality of God, God is testing us. நாம் தேவனுடைய அந்த விலைமதிப்பற்ற காரியத்துக்கு வரும்போது தேவன் நம்மை சோதிக்கிறார். Here gold is tested. இங்கு பொன்னு சோதிக்கப்படுகிறது என்று சொல்கிறார். See, in order to improve the quality of the gold, அந்த பொன்னுடைய தரத்தை உயர்த்தத்தக்கதாக it is necessary for heat, it undergoes the process called refining. அதை பரிசுத்தப்படுத்தத்தக்கதாக அது பரிசுத்தமாக்குதலின் அந்த காரியத்துக்குள்ள கடந்து செல்கிறது. Gold, it depends upon this how much purities it is. அந்த பொன்னுடைய விலையானது அது எவ்வளவு சுத்தமா இருக்கிறது அதை பொறுத்து அதோட விலை காணப்படுகிறது. Now latest technology, the maximum purity of the gold is 99%. இப்போது உள்ள சமீபத்தில் உள்ள டெக்னாலஜி நிமித்தமாக அந்த தங்கத்தினுடைய சுத்தமான தன்மை 99%. God wanted to purify us and make us 100% pure, not 99%. ஆனால் நம்முடைய பாடுகள் மூலமாக தேவன் நம்மை 100% நாம் பரிசுத்தமாக மாற்றத்தக்கதாக அவர் உதவி செய்கிறார். Undergoing the process. நாம் அந்த பாடுகளோட கடந்து செல்லும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற சோதனைகளோட கடந்து செல்கிறோம். Furnace temperature is 1064 degrees centigrade. அந்த பொன்னை சோதிக்கிறதான அந்த குகையானது 1400 சென்டிகிரேடாக இருக்குது. times more than the boiling temperature of water. அது 100% தண்ணீரை ஆவியாக்குற காரியத்தை விட அதிகமா இருக்கிறது. So what a precious thing it is. அது எவ்வளவு விலையேறப்பட்டதா இருக்கிறது. My brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, when the perishable things tested like this, how much more our faith should be. அழிந்து போகிற இந்த பொன்னு இப்படியாக சோதிக்கப்படும் போது விலையேறப்பட்டதான நம்முடைய விசுவாசம் எவ்வளவு அதிகமாக சோதிக்கப்படும். God is testing through disease and distress. நம்மை வியாதியினூடாகவும் நம்முடைய மன அழுத்தத்துக்குள்ள நடத்தி தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். Therefore we are reading in 1 Thessalonians chapter 2. அது நிமித்தமாகவே 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்தை பார்க்கிறோம். 14 வசனத்திலே கடைசி பகுதியிலே you also suffered. Chapter 3 verse 3. அப்படியே நீங்களும் உங்கள் சுயஜனங்களால் பாடுபட்டீர்கள். These afflictions. 3 அதிகாரம் 3 வசனத்திலே உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. So beloved, we are undergoing these sufferings. அருமையானவர்களே, நாம் இந்த பாடல்களோட கடந்து செல்ல வேண்டும். The past, some of you lost your loved ones. கடந்த காலங்களிலே நமக்கு அருமையானவர்களை நாம் இழந்திருக்கலாம். You lost your loved wife. உங்களுக்கு அருமையான மனைவியை நீங்கள் இழந்திருக்கலாம். You lost your beloved husband. உங்களுக்கு அருமையான கணவனை நீங்கள் You lost இழந்திருக்கலாம். your uncle and aunties. உங்களுக்கு அருமையான You lost your own father. இழந்திருக்கலாம். உங்களுடைய சொந்த தகப்பனாரை You lost your இழந்திருக்கலாம். sister. உங்களுடைய அருமையான சகோதரியை நீங்கள் இழந்திருக்கலாம். But in this situation, God is allowing all the things to purify our faith. இந்த சூழ்நிலையினூடாக நாம் கடந்து செல்லும்போது நம்முடைய விசுவாசத்தை அவர் September, பரிசுத்தப்படுத்துகிறார். one of our senior brother Gabriel are promoted to glory. நம்முடைய ஒரு மூத்த சகோதரர் கேப்ரியல் சகோதரர் May our God of all comforts you, console you. அவருடைய குடும்பத்தாரை ஆண்டவர் தாமே ஆறுதல் படுத்தி தேற்றுவாராக. The compassion God is telling. கிருபை இரக்கமுள்ள தேவன் இப்படியாக John சொல்கிறார். chapter 14 verse 18. யோவான் 14:18 சொல்கிறார். I will not leave you orphan. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று I will சொல்கிறார். not leave you as a comfortless. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று Because I am சொல்கிறார். the comforter. நானே உங்களை திருப்திப்படுத்துகிற தேவன்.
In John chapter 16 verse 14, யோவான் சுவிசேஷம் 16:14 he வசனத்திலே said, I will give a comforter. நான் உங்களுக்கு தேற்றவாளனை கொடுப்பேன் என்று சொல்கிறார். He will abide with you forever. அவர் உங்களோடு என்றென்றும் That is நிலைத்திருப்பார். abiding comfort of the comforter and the Holy Spirit of God is with you forever and ever. நமக்கு எப்பொழுதும் நம்மோடு தங்கி இருந்து நமக்கு ஆறுதலை கொடுத்துக்கிற ஆட்டி தேற்றுகிற அந்த தேவன் நம்மோடு 2 இருக்கிறாரா? Corinthians chapter 1 verse 3 says, 2 கொரிந்தியர் 1:3 வசனம் verse சொல்கிறது. 3. 2 Corinthians chapter 1 verse 3 says, 2 கொரிந்தியர் 1:3 வசனம் சொல்கிறது. our God is comforter, or comforter of all comfort. சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு 2 Corinthians chapter 1 verse 5 says, 2 கொரிந்தியர் 1:5 வசனம் சொல்கிறது. our Lord Jesus Christ is the comforter. கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் பெறுகிறது என்று சொல்கிறது. John chapter 14 verse 16 says, our Holy Spirit of God is our comforter. யோவான் 14:16 வசனம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆறுதல் What செய்வதே a இருக்கிறார். comfort we are getting from the Trinity God. மூவர் தேவனிடத்திலிருந்து எப்படியாக நாம் ஆறுதலை பெற்றுக்கொள்கிறோம் என்று பாருங்கள். So you are sanctified by the sovereign God. நாம் சர்வ வல்லமை உள்ள மகத்துவமுள்ள Sanctified by the தேவனிடத்திலிருந்து Savior. ஆறுதல் பரிசுத்தப்படுகிறோம். நாம் நம்முடைய இரட்சகர் Sanctified மூலமாக by the supplication. நம்முடைய Sanctified வேண்டுதல் by மூலமாக the ஜெபத்தின் மூலமாக Spirit of God. நாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் Sanctified by the sufferings. நாம் பாடுகள் கூட கடந்து செல்லும்போது Then we are sanctified by the scriptures. நாம் வேதாகம வசனத்தின் மூலமாக நாம் The பரிசுத்தமாக Bible படுகிறோம். says how the young man can get cleansed his way. எப்படியாக வாலிபன் தன்னை பரிசுத்தமாக முடியும் என்று வேதாகமம் Psalm சொல்கிறது. 119 verse 9. சங்கீதம் 119:9 வசனம். Only by the word of God. கர்த்தருடைய வசனத்தின் மூலமாகவே பரிசுத்தமாக முடியும். The seventh and the last point. 7 மற்றும் The கடைசி source வசனம் of சொல்கிறது. our sanctification. நம்முடைய பரிசுத்தத்துக்காக A second coming of our Lord Jesus Christ. அவருடைய இரண்டாம் வருகையானது 1 காணப்படுகிறது. Thessalonians chapter 1 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் verse அதிகாரம் 10. 10ஆம் வசனம். And to wait for his son from heaven, whom he raised from the dead, even Jesus will deliver us from the wrath to come. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கனை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை During நீங்கள் எதிர்பார்த்துக் second கொண்டிருக்கிறீர்கள். coming of Lord Jesus Christ will be sanctified. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையானது நம்மை பரிசுத்தமாக்குகிறது. How you are going to sanctified? எப்படியாக நாம் When you are பரிசுத்தமாக்கப்படுகிறோம்? seeing Lord Jesus Christ. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது When you can see the glorious God. ஆண்டவருடைய மகிமையை நாம் பார்க்கும்போது When you are seeing the holy of the holiest God. பரிசுத்தமுள்ள மகத்துவமுள்ள தேவனை நாம் I am பார்க்கும்போது going to get his reflection and his glory. அவருடைய மகிமை அவருடைய பரிசுத்தம் என் மேலே I will பிரதிபலிக்கிறது. be radiated. நான் அது மூலமாக I will be மறுரூபமாக்கப்படுகிறேன். reflected. நான் அது மூலமாக I will get மறுரூபமாக்கப்படுகிறேன். his holiness. அவருடைய பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்கிறேன். That's the reason why our Lord Jesus Christ came to this world. அது நிமித்தமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு That வந்தார். is why the Spirit of God is given to us. அது நிமித்தமாகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு The கொடுக்கப்பட்டிருக்கிறார். Spirit of God through the sufferings is melting us, molding us to form us into image. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாடுகள், கஷ்டங்கள், வேதனை கூடாக அவருடைய சாயலை நமக்குள்ளே சிருஷ்டிக்கிறார். Here verse 10 says, இங்கே 10ஆம் வசனம் we will சொல்கிறது, deliver from the wrath of the God. தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்கிறார். அருமையான சகோதர If you have not சகோதரிகளே, accepted Lord Jesus Christ, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை or if ஏற்றுக்கொள்ளாமல் you are not ready இருப்பீர்களானால், for the coming of Lord Jesus Christ, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு or you are still living in தயாராக இல்லாத sinful பட்சத்திலே நீங்கள் இன்னும் பாவமான வாழ்க்கையில there is a காணப்படுகிறீர்கள். warning for you. உங்களுக்கு The தேவ Christ is எச்சரிப்பு going to come காணப்படுகிறது. again. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். Those who are saved, யாரெல்லாம் those who ரட்சிக்கப்பட்டீர்களோ, are waiting for his salvation, யாரெல்லாம் ஆண்டவருடைய ரட்சிப்பை those who are காத்திருக்கிறார்களோ, waiting for his second coming, யாரெல்லாம் தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறீர்களோ, they will be saved. அவர்கள் மாத்திரமே That ரட்சிக்கப்படுவார்கள். is the final ultimate salvation. அதுவே கடைசியான இறுதியான ரட்சிப்பாக இருக்கிறது. Hebrews chapter 9, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் verse 28. எபிரேயர் Hebrews chapter 9, 9:28. verse 28. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். So Christ was offered once to bear the sins of many. To those who are eagerly wait for him, he will appear a second time apart from sin for the salvation. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். Christ is going to come again. கிறிஸ்துவானவர் To இரண்டாவது give the திரும்ப salvation வரப்போகிறார். those who are waiting for him. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்களோ. 1 John chapter 3 verse 2 says. 1 யோவான் 3:3 அதிகாரம் 2 வசனம் 1 சொல்கிறது. John chapter 3 verse 2. 1 யோவான் 3 வசனம் சொல்கிறது.
Beloved, now we are children of God, and it is not yet been revealed what we shall be, but we know that when he is revealed, he shall be like him, for we shall see him as he is. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். When seeing the holy God, we will be like a holy God. பரிசுத்தமுள்ள தேவனை நாம் பார்க்கும்போது தரிசிக்கும்போது What is your responsibility, my responsibility? அதுவே நமக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட உத்தரவாதமாக John chapter 3 verse 3. 1 யோவான் 3 அதிகாரம் 3 வசனம். And everyone who has this hope in him purifies himself just as he is pure. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். Now the question is, கேள்வி என்னவென்றால், am I God that pure of my God? என்னுடைய தேவனுடைய பரிசுத்தம் என்னை பரிசுத்தமாக்குறதா இருக்குதா? அவருடைய இரண்டாவது வருகையில What is going to happen? என்ன நடக்க God போகுது? is going to bring all the saints along with him. அவரோடு கூட எல்லா பரிசுத்தவான்களையும் அழைத்து வர போகிறார். Beloved, whomsoever you loved once, you lost. God is going to be bringing again along with him. கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் எல்லாரையும் உங்களுக்கு அருமையானவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து We are அவரோடு going கூட to see our loved ones in the glorious body. நமக்கு அருமையானவர்களை தேவனோடு கூட இயேசு கிறிஸ்து கூட You மகிமையிலே will be பார்ப்போம். glory in the glorious body. நாம் அந்த மகிமையின் சரீரத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது They will be in the sanctified body. அவர்கள் பரிசுத்தமான அந்த They are going சரீரத்துக்குள்ளே to காணப்படும். meet the holy God forever and ever. நாம் பரிசுத்தமுள்ள மகத்துவமுள்ள தேவனை என்றென்றும் தரிசித்தவர்களாக காணப்படுவோம். So what a wonderful assurance, glorious hope God has given to us. எவ்வளவு அருமையான உத்தரவாதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நமக்கு அவர் So கொடுத்திருக்கிறார். let us commit நம்பிக்கை ourselves to கொடுத்திருக்கிறார். God. நாம் ஆண்டவருக்கு நம்மை Lord, அர்ப்பணிக்கிறோம். I am not able to have holy life, ஆண்டவரே, எனக்கு பரிசுத்தமாக வாழ முடியாது ஆண்டவரே. but I am committing myself unto you. ஆண்டவரே, ஆனால் என்னை முழுவதுமாக There is உமக்கு a அர்ப்பணிக்கிறேன். comforting word for you. ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னை மாற்ற 1 முடியும். Thessalonians chapter 5, 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரத்துக்கு chapter 5 verse 23. 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் Shall we read 23 together வசனம். please? 5 1 அதிகாரம் Thessalonians chapter 5 verse 23. 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 23 வசனம். நாம் எல்லாரும் சேர்ந்து Now வாசிக்கலாம். may the God of peace himself sanctify you completely. May your whole spirit, soul and body be preserved blameless at the coming of our Lord Jesus Christ. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. Whatever defilement you have in your body நம்முடைய சரீரத்தில் இருக்க ஏதோ குறைகள் இருந்தாலும் சரி, and defilement in your spirit நம்முடைய ஆவியிலே காணப்படுற குறைகள் இருக்கிறதாலும், நம்முடைய பேச்சிலே and காணப்படுற defilement in your mind or the soul, நம்முடைய ஆத்மாவிலே நம்முடைய மனதிலே காணப்படுவதான குறைகள் இருந்தாலும் சரி, our God is going to cleanse us. அதை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை Therefore, the பரிசுத்தமாக்குவார், Spirit of God is living சுத்திகரிப்பார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். He is preparing us அவர் நம்மை for the coming of Lord ஆயத்தப்படுத்துகிறார். Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது Therefore, the Spirit of God carries name Holy Spirit of God. அது நிமித்தமாகவே பரிசுத்த ஆவியானவருக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ற நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So let us have the conscience of the holy, 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 because the Holy Spirit of God is dwelling in us. நாம் எப்பொழுதுமே நம்ம மனசார பரிசுத்தம் பரிசுத்தம் என்று யாய்த்தோடு காணப்படும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். Sanctify the Holy Spirit of God. நம்முடைய பாவம் வர பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிப்பாராக. Sovereign God is sanctify us. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை sanctify us. நம்முடைய இரட்சகர் நம்மை Supplication பரிசுத்தப்படுத்துவார். sanctify us. நம்முடைய And the scriptures வேண்டுதல் sanctify us. ஜெபம் ஆசீர்வதி And suffering sanctify us. ஆண்டவருடைய வாசனை நம்மை And Spirit of God ஆசீர்வதிப்பதாக, sanctify us. பாடுகள் நம்மை பரிசுத்தப்படுத்துவதாக. Finally, the second coming of Lord Jesus Christ going to give the perfect sanctification. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகையின் போது அவர் முழுவதுமாக நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக. இரண்டாவது வருகையின் May போது. Lord keep you and your family members and Church of Bethlehem, all other churches where you are attending, as a holy church unto Him. நீங்கள் எங்கு சகவாசத்துக்கு என்று கூடி வருகிறீர்களோ, பெத்லகேம் ஆராதனை வீடாலும் சரி, எந்த சபையா இருந்தாலும் சரி, அந்த சபை மூலமாக அவர் உங்களை பரிசுத்தமாக ஆயத்தப்படுத்தி அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. Prepare you as a holy bride unto holy bridegroom, our Lord Jesus Christ. பரிசுத்த ஆவியான தேவன் தாமே பரிசுத்தமுள்ள கன்னியாக பரிசுத்தமுள்ள மணவாளனுக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தப்படுத்துவதாக நம்ம பரிசுத்தப்படுத்துவாராக.
Before we take part in the Lord's table, kindly examine your life. We examine our lives uh, according to the Word of God we heard just now. We will examine the Lord, the sovereign God, who sanctifies us. The Lord Jesus Christ, He sanctifies us. The Holy Spirit of God sanctifies us. The Word of God sanctifies us. The prayer will sanctify us. The afflictions sanctify us. The Lord second coming will sanctify us. But the question is, are you sanctified by the blood of Jesus Christ? Are you sanctified by the sovereign God? Are you sanctified by the Lord Jesus Christ? Are you sanctified by the Holy Spirit? Do you have this experience? Sanctification through prayers, sanctification through afflictions. My dear brother and sister, before we take part in the Lord's table, we will examine. We will, wherever we are, Lord, not wherever we are not holy, we will confess before Him and leave whatever is troubling in your life. The Lord says, "Be holy as I am holy." As we are going to meet our Lord, we will be holy through His Word, through His Spirit. So, this time we examine our lives whether we are living the holy life or not. Lord is going to see and He is going to judge on the last day. When He comes, we will not be ashamed. So, this is the time to examine and leave whatever the which is troubling in your life. Shall we pray? Our loving Heavenly Father, our Lord, our Savior Jesus Christ, we thank and praise Thee, we worship Thee, Father. We adore Thee, Lord. Thank You for the Lord, the body broken for our sins and the blood You shed for the remission of our sins. Lord, thank You for Thy great love. Thank You for Thy sanctification of Thy children. O Lord Jesus, what a great sanctification, Lord. You want us to be holy. O Lord Jesus, this time we pray Thee, Lord, sanctify every one of us. Lord, as You have already sanctified us with Thy precious blood. Again, Lord, wherever Thy children have lost, Lord, kindly speak to them. Help them to examine their life and take part worthily in Thy table. O Lord Jesus, kindly show Thy mercy upon us, O Father. Lord, those who are not prepared, Lord, speak to them, Father. Lord Jesus, as we are going to take part in the Lord's table, kindly help us and guide us, Father. We pray and thanksgiving in the mighty name of our Lord and Savior Jesus Christ. Amen. For I have received of the Lord that which also I delivered unto you, that the Lord Jesus, the same night in which He was betrayed, took bread, and when He had given thanks, He brake it and said, Take, eat, this is my body which is broken for you, this do in remembrance of me. After the same manner also He took the cup, and when He had supped, saying, This cup is the New Testament in my blood, this do ye as oft as ye drink it in remembrance of me. 28th verse says, But let a man examine himself, and so let him eat of that bread and drink of that cup. For he that eateth and drinketh unworthily eateth and drinketh damnation to himself, not discerning the Lord's body. So, my dear brothers and sisters, those who are already prepared the table at your homes, kindly take part in the Lord's table.
Shall we pray? Our loving Heavenly Father, our Lord, our Savior Jesus Christ, we worship and praise Thee. We thank Thee, Lord, for this day. Thank you, Lord, for the privilege You have given to us to come around Thy table and take part in Thy table. O Lord Jesus, we thank Thee and praise Thee for those who have taken part in the table worthily. We worship and praise Thee, thank Thee for them. Lord, those who could not take part in the Lord's table, Lord, kindly speak to them, help them to set right their lives, and Lord, help them to participate, take part in the Lord's table in the coming days. O Lord Jesus, we thank Thee, Lord, the way You are protecting us, guiding, leading, and taking care of every one of us, Father. We remember, we pray for every brother and sister, all the families of Bethlehem House of Worship, and also the people, those who are gathering, Lord, at their respective places this morning. Lord, kindly be with them, Father. Bless them also, Lord. Lord, we also pray Thee, Lord, those who are sick and suffering in our midst due to COVID-19. Oh, Father, kindly touch them and heal them completely, Father. Lord, we pray for this nation. Lord, we pray for our president, we pray for our prime minister and all the ministers. We pray for the governors, the chief ministers, the ministers of states. O Lord Jesus, kindly be with them. Lord Jesus, give them the wisdom to rule, Lord, according to Thy plan and purpose. O Lord Jesus, Thy fear may be upon them. And help them, Father, to rule, Lord, without any favor to anyone. O Lord Jesus, we also pray for our FLMA, Fellowship of Like-Minded Assemblies. Lord, wherever they are there, Lord, kindly help them, Father, at this time. Some churches, they may not be able to, Lord, gather, but Lord, kindly help them through the online streamline. Lord, those people also may hear Thy word of Father, and whatever they are serving the people, and help them, Father. And Lord, at this time, meet all their needs, O Lord. Lord, we also pray for, Lord, the people who are suffering through this COVID. We pray for every one of them, Father. Lord, give them immunity, touch them and heal them completely, Father. Lord, we also remember, Lord, the family members of our beloved brother Gabriel. Lord, his Lord, as he has called to glory, O Lord Jesus, kindly comfort the family members and all the relatives and friends of Father. Lord, kindly Thy heavenly comfort may be shown upon them, Lord. Lord Jesus, we also pray for Jonathan Emmanuel. Lord, as his collarbone is fractured, kindly touch him and heal him, Father. Lord, we also pray for Moses Benjamin, son of Danny Paul. Lord, as he has kindly, thank you, helped him in the operation and everything. Lord, help him to recover completely, Lord. Lord, like that, Lord, many, those who are undergoing many difficulties and problems, we pray for them. Those who lost their jobs, kindly restore their jobs, Lord. And Lord Jesus, kindly help them. Those who are seeking for life partners, those who are seeking for the jobs, Lord, those who are who has to complete their education, Lord, kindly be with them, bless them, help them, Father. Lord, we also remember all Thy saints throughout the world, wherever they are gathering. Lord, Thy presence be with them, Father. Lord, bless them and help them, Father. Lord Jesus, thank You for hearing our prayer. We submit into Thy loving hands. We pray and thanksgiving in the mighty name of our Lord and Savior Jesus Christ. Amen.
before we bring our offerings unto the house of God, we will. நாம் கர்த்தருக்கு பொருளாலே ஆராதனை செய்யும் முன்பாக ஒரு பாடல் பாடப்படும். That time the children of God, they can bring the offerings unto the house of God. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை பொருளாலே தங்கள் பொருளாலே தேவனை ஆராதிப்பார்கள் கர்த்தருடைய வீட்டிலே. In Telugu it is 634, Kannada 458, Tamil 563, Hindi 565. I repeat, Hindi 565, Tamil 563, Kannada 458 and Telugu 634. Kindly listen to the announcements. அறிவிப்புகளை கவனிங்கள். All our weekly meetings will be conducted through Zoom. நம்முடைய வாராந்திர ஊழியங்கள் எல்லாமே Zoom ஆன்லைன் மூலமா நடைபெறும். Tuesday we will have church prayer at 6:30 p.m. செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு சபையின் ஜெபம் காணப்படும். All are requested to participate and pray for one another. எல்லாரும் ஆர்வத்தோடு இதில் கலந்து கொண்டு ஒருத்தரையும் ஊக்குவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். We will have Sunday school on Thursday for seniors. ஞாயிறு வகுப்பு பாடசாலை வியாழக்கிழமை சீனியர் சண்டே ஸ்கூலுக்கும் 4 to 5 p.m. 4 to 4 மணிலிருந்து 5 மணி சாயங்காலம் 5 மணிலிருந்து நடைபெறும். For the juniors it is on Friday 4 to 5 p.m. ஜூனியருக்கு ஃப்ரைடே 4லிருந்து 5 மணி மாலை நடைபெறும். For primary it is on Saturday 4 to 5 p.m. பிரைமரி சண்டே ஸ்கூல் ஆனது சனிக்கிழமை மாலை 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் நடைபெறும். And for teens it will be on Saturday 5 to 6 p.m. இளம் வாலிபர்கள் கூட்டமானது சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நடைபெறும். Sisters meeting Sunday at 6 to 7 p.m. சகோதரிகள் கூட்டமானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்நாளிலே சாயங்காலம் 6 மணிலிருந்து 7 மணி வரை நடைபெறும். Second and fourth Saturday we will have Bible study. ஒவ்வொரு 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளிலே
மாதந்தோறும் அந்த last வேத ஆராய்ச்சி we கூட்டம் have, நடைபெறும். announced regarding baptisms. போன வாரம் பேப்டிசத்தை குறித்து அறிவித்திருந்தோம். So we will have baptisms on every 2 weeks. We will have one baptism. ஒவ்வொரு 2 வாரத்திலையும் ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். Because we have the GB governing body decided. ஏனென்றால் சபையின் மூப்பர்கள் கூடி வருகிற அந்த கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறார்கள். On precautionary measures. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நிமித்தமாக It was decided to give baptism to one person per 2 weeks. இது ஒரு நபருக்கு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி ஞானஸ்தானம் கொடுக்கலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம். Suppose if we give all the people at a time, there may be the virus may affect others. நாம் எல்லாருக்கும் ஒரே வாட்டி ஞானஸ்தானம் கொடுத்தால் அது அந்த கோவிட்-19 வைரஸ் அவர்களை பாதிக்கலாம் என்று சந்தேகப்படுகிற நிமித்தமாக இப்படியாக செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் we will have on 18th September. கர்த்தருக்கு சித்தமானால் and October 2nd. 18th செப்டம்பர், அக்டோபர் 2 மற்றும் 16th அக்டோபர் 16ஆம் தேதி இப்படியாக ஞானஸ்தானம். to take baptism, யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறீர்களோ kindly give your name to me and to brother Luke. என்னிடத்திலையும் சகோதரர் ரவிசாலம் இடத்திலையும் சகோதரர் லூக் இடத்திலையும் உங்கள் பெயரை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளும். அவர்களுக்கான வகுப்புகள் நடைபெறும். Shall we pray? நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். Our loving heavenly Father, எங்களை நேசித்து நடத்துகிறதான பிரசன்ன பரலோகத்தப்பனே, நாங்கள் உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். Thank the Lord to thank you for the privilege you have given to come around thy table this morning. ஆண்டவரே, உம்முடைய பந்தியை சுற்றி நாங்கள் கூடி வர எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for thy children who could worship thee. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். Thank you for those who could take part in the Lord's table worthily. ஆண்டவரே, உம்முடைய பந்தியிலே உம்முடைய பிள்ளைகள் தகுதியோடு பங்கு பெற கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, for thy children who could bring their offerings unto thy house. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வீட்டுக்கு பொருளாலே உம்மை ஆராதிக்க கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். Bless their portion also. அவர்கள் கொடுத்த பகுதியை ஆசீர்வதியும். And those who are using, help them to use it for the extension of thy kingdom. ஆண்டவரே, உபயோகப்படுத்துகிற சபையாருக்கு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் விஸ்தரிப்புக்கு என்று உபயோகப்படுத்த கிருபை செய்யும். Remember those who are sick and suffering. ஆண்டவரே, நோயினாலே இன்னும் கஷ்டத்தினூடாக கடந்து செல்கிற ஒவ்வொருத்தரையும் நினைவு கூர்கிறோம். Touch them and heal them. அவர்களை தொட்டு குணமாக்கும். Lord, kindly remove this COVID-19 from our throughout this world and also from this country. ஆண்டவரே, கோவிட்-19 என்ற வியாதியை உலகம் முழுவதிலிருந்தும் விசேஷமாக எங்களுடைய தேசத்திலிருந்தும் இதை நீக்கி போடும். Lord, those who are suffering through this COVID-19, kindly give them immunity and touch them and heal them. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த கொடூர வியாதினாலே பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து அவர்களை தொட்டு அவர்களை சுகமாக்கும். Lord, we pray for the weekly programs also. ஆண்டவரே, வாராந்திர ஊழியங்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். All the ministries. எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். Bless the ministries. ஆண்டவரே, எல்லா ஊழியங்களையும் நாமே ஆசீர்வதியும். Help thy children to attend all these meetings. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த கூட்டங்கள் எல்லாவற்றிலும் கலந்து கொள்ள உதவி செய்யும். Thank you for the word you brought before us. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே கொண்டு வந்த உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, we bless thy servant and also his family members. ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதியும். We pray the Lord kindly use him mightily in the coming days. ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரனை வருகிற நாட்களில் அதிகமாக அபிஷேகித்து உபயோகப்படுத்திக் கொள்ளும். Lord, remember all of thy children wherever they are gathering at their homes. Kindly be with them, bless them, Father. ஆண்டவரே, யார் எங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் அவருடைய வீடுகளிலும் மற்ற இடங்களிலும் கூடி வந்து உம்மை ஆராதிக்கிறார்களோ அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதியும். Strengthen them, Father. அவர்களை நீர் தாமே பலப்படுத்தும் ஆண்டவரே. Help them, Father. அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Meet all their needs, Father. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும் ஆண்டவரே. Prepare them for thy second coming, Father. ஆண்டவரே, உம்முடைய இரண்டாம் வருகைக்கென்று ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. Help them to be holy as you are holy, Lord. ஆண்டவரே, நீர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறதுக்காக ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே.
help us to prepare for thy second coming. ஆண்டவரே உம்முடைய இரண்டாம் வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்ததாக எங்களுக்கு உதவி செய்யும். Without blemish we may come before thee. ஆண்டவரே எந்த கரைதிரை இல்லாதபடி உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் காணப்பட உதவி செய்யும். Have the everlasting joy with us. ஆண்டவரே நாங்கள் உம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறதான நித்திய அந்த சந்தோஷத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Once again we thank the Lord for thy presence from the beginning to the end of this service. ஆண்டவரே இந்த கூட்டத்தினுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய சன்னிதானம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். As we are closing, ஆண்டவரே நாங்கள் இப்போ முடிக்கும் போது thy presence may go before us. ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னாக செல்ல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். Help us and guide us. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்து எங்களை நடத்தும். Bless us, Father. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. We pray and thanksgiving in the mighty name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஸ்தோத்திரத்தோடு துதி செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. The grace of our Lord Jesus Christ, the love of the Father, the fellowship of the Holy Spirit be with us now and forever and more. Amen. Amen. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.